லண்டன்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பூப்புனித நீராட்டு விழாவுக்காக வந்த ஒரு குடும்ப பெண் ஒருவர் அவருடைய கணவருடைய அதிர்ச்சிகரமான செயல் ஒன்றின் காரணமாக தற்கொலை முயற்சிக்கு முயன்றிருக்கின்றார். தெய்வாதீனமாக உறவினர்களால் இப்பொழுது காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். 40 பவுன் நகைகள், அவருடைய 40 பவுன் நகைகள் இப்பொழுது காணாமல் போயிருக்கின்றன. அதற்கு என்ன நடந்தது, அந்த சம்பவத்தில் கணவனுக்கு என்ன தொடர்பு, இதைவிட இன்னும் ஒரு பெண் இருவருக்கு இடையே வந்திருக்கின்றார். இடம்பெற்ற சம்பவம் என்ன? வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லண்டனில் இருந்து யாழ் வந்த கணவனினுடைய ஒரு திருமணத்தை தாண்டிய உறவு காரணமாக 40 பவுன் நகைகள் மாயமாக இருக்கின்றன. இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளாகிய மனைவி கிணற்றுக்குள் பாய்ந்து தற்கொலைக்கு முயன்றிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிகமாக தெரிய வருகின்ற விடயம், தன்னுடைய சகோதரியினுடைய மகளினுடைய பூப்புனித நீராட்டு விழாவுக்காக வந்தபோதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பிறாமகளினுடைய பூப்புனித நீராட்டு விழாவில் கலந்து கொண்டதற்கு பிறகு அன்றைய தினம் மாலை அவர்கள் தங்கியிருந்த ஒரு வீட்டில் அவர் தன்னுடைய 40 பவுன் நகைகளை கழற்றி வைத்திருந்திருக்கிறார். அது காணாமல் போயிருக்கின்றது. இவர் கழற்றி வைத்திருந்த அந்த நகைகளை அடுத்த நாள் எடுக்க சென்ற போது அங்கு தான் வைத்த இடத்திலிருந்து நகைகள் காணாமல் போனதை பார்த்து இந்த பெண் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். அவர்கள் தங்கியிருந்த அந்த வீட்டில் கணவன் மட்டும்தான் இருந்திருக்கின்றார். ஆகவே இந்த மனைவி கணவனை அங்கே விட்டுவிட்டு தன்னுடைய சகோதரியினுடைய வீட்டில் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு சம்பவ தினத்தன்று இரவு தங்கியிருந்திருக்கின்றார். ஆகவே இவர்கள் தங்கியிருந்த வீடு புலம்பெயர் நாட்டில் வாழுகின்ற இவர்களுடைய இன்னுமொரு நெருங்கிய உறவினர்களுடைய வீடு என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே அந்த வீட்டை சுற்றி CCTV கேமராக்கள் பரவலாக பொருத்தப்பட்டிருந்திருக்கின்றன. நகைகள் காணாமல் போனதை அடுத்து அதிர்ச்சி அடைந்த பெண் தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து கணவனிடம் விசாரித்திருக்கின்றார். அப்போது கணவன் தனக்கு எதுவுமே தெரியாது என்று கூறியிருக்கின்றார். இதன் காரணமாக அடுத்த கட்டமாக வீட்டினுடைய CCTV காட்சிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள். அப்பொழுது மனைவியும் பிள்ளைகளும் வீட்டிலிருந்து வெளியேறிய சிறிது நேரத்திலேயே CCTV கேமராக்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றினுடைய இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்திருக்கிறது. அதற்கு பிறகு அடுத்த நாள் காலை 7 மணி அளவில் தான் CCTV மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இதன் காரணமாக கணவன் மீது மனைவிக்கு சந்தேகம் எழுகின்றது. இதனை அடுத்து கணவனிடம் மீண்டும் விசாரித்து பார்க்கிறார்கள். ஆனால் அவர் எதுவுமே சொல்லவில்லை. ஆகவே அயல் வீட்டில் பூட்டப்பட்டிருந்த CCTV காட்சிகளை பரிசோதிக்கிறார்கள். அப்படி அயல் வீட்டு CCTV காட்சிகளை பரிசோதித்த போது புத்தம் புதிய மின்சார மோட்டார் சைக்கிளில் குறித்த வீட்டுக்கு மாலை வேளையில் பெண் ஒருவர் வந்து சென்றிருக்கிறார். அப்படி அவர் வருகின்ற பொழுது அந்த கேட்டை இந்த கணவர் தான் வாசலில் வந்து கேட்டை திறந்து உள்ளே அழைத்து சென்றிருக்கின்றார். அதற்கு பிறகு அடுத்த நாள் காலை 5 மணியளவில் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் அந்த பெண் வெளியேறியிருக்கின்றார். அப்பொழுதும் கேட்டை திறந்து அவரை இந்த கணவன் அனுப்பி வைத்திருக்கின்றார். இதனை பார்த்ததும் CCTV காட்சிகளை மனைவி பார்த்ததும் அவர் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். அங்கிருந்து உடனடியாக வெளியேறி தான் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று அங்கிருந்த கிணற்றுக்குள் பாய்ந்திருக்கின்றார். அவருக்கு பின்னால் வந்த உறவுகள் இதனை அவதானித்ததன் காரணமாக உடனடியாக அவர் காப்பாற்றப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. கணவனிடம் வந்து சென்ற பெண்ணும் மனைவியினுடைய நெருங்கிய உறவினர் என்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. அந்த பெண் தான் நகைகளை களவாடி இருக்கின்றார் என்பதும் இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. குறித்த பெண்ணிடம் இவர்கள் விசாரணை செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண் தான் அந்த நகைகளை எடுத்தேன் என்று ஒப்புக்கொள்ளவில்லை. மாறாக நகைகளை தான் எடுக்கவில்லை என்று மறுத்து வருகின்றார். இதனை அடுத்து இப்பொழுது அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மனைவியினுடைய உறவுகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை மனைவி கிணற்றில் விழுந்து மீட்கப்படும் வரை அங்கு நின்றிருந்த கணவன் தான் கையும் மையுமாக பிடிபட்ட அச்சத்தில் உடனடியாக அந்த இடத்தில் இருந்து விலகி மீண்டும் லண்டன் செல்வதற்காக மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு இப்பொழுது கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவரையும் விசாரணை செய்ய முடியவில்லை என்று உறவுகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே போலீசாரிடம் இந்த விடயம் அடுத்த கட்டமாக செல்ல போகிறது. அவர்கள்தான் இனி விசாரணைகளை முன்னெடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பெற வேண்டி இருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்தான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.